ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 5 நாட்களில் டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? கடந்த வாரம் ரகுதாத்தா, டிமாண்டி காலனி, தங்கலான் முதலிய படங்கள் திரைக்கு வந்திருந்துச்சு. அதில் குறிப்பாக டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. கோப்ரா படத்தின் மூலம் தோல்வியை சந்தித்த இயக்குனர் அஜய் ஞானமுத்துக்கு டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்தின் மூலம் மறுபடியும் தமிழ் சினிமாவில் கம்பேக் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. இந்த படத்தில் முதல் பாகத்தோட 2ஆம் பாகத்தை இணைக்கிற அந்த விதமே படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இரட்டை வேடத்தில் நடித்து அருள்நிதி அசத்தியிருக்காரு. மேலும் பிரியா பவானி சங்கர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்த கடுமையான விமர்சனங்களும் டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட வெற்றியின் மூலம் தகர்த்தெறியப்பட்டிருக்கு. இந்த நிலையில் 5 நாட்களில் கடந்திருக்க டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படத்தோட உலகளவில் இந்த படம் பண்ணியிருக்க வசூலை பற்றி ஒரு டீட்டெயில் வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படம் இதுவரைக்கும் உலகளவில் 23 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. மேலும் இது மாதிரியான சினிமா நியூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.